இப்போ நான் ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் நம்ம காட்ட போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டைமண்ட்ஸ் மாதிரி லுக்ல அழகான பென்டென்ட் லுக்ல வரும். இந்த பென்டென்ட் அண்ட் ஸ்டட் மட்டுமே நம்ம பேஜ்ல 1749 பிரைஸ் ரேஞ்சஸ்ல கொடுத்துருக்கோம். லைக் இதுவும் மட்டும். இதுல இப்போ இந்த மாதிரி ஒரு ஹெவி அழகா ஒரு கிறிஸ்டல் லுக்ல இருக்க மாதிரி ஒரு செயினோட இப்படி அழகா இன்னும் ஒரு எலிகெண்ட்டாக கொஞ்சம் ஒரு படி எக்ஸ்ட்ரா கிளாஸியாக. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ். இதில் பியூட்டிஃபுல் பீட் ஸ்டோன்ஸோட இது ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு சென்னை எக்ஸ்போக்காக டிஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் 6-7 மாதம் மேலே ஆகுது. இது வரதே இல்லை, இந்த ரோப் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. பட் இப்போ கிடைச்சிருக்கு, பென்டென்ட் இருக்கனால அகெயின் கொண்டு வரோம். ஸோ அந்த டைமில் எங்களுக்கு இந்த பிங்க்கும் இது எக்ஸ்ட்ரா இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பிங்க்கும் க்ரீன் தான் பயங்கர ஒரு டாப் செல்லராக இருந்தது. ஸ்டட் வரும் இந்த மாதிரி ஒரு டைமண்ட், இங்கே பாருங்க டைமண்ட் ஃபினிஷிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அதனால தான் இந்த ஸ்டோன் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டேவே ஃபுல்லி ஸ்டாக் அவுட் ஆகிடுது. இது மட்டும் நான் எவ்வளோ சொல்கிறேன்னா என்னோட ப்ரொடக்ஷன்ஸை ஈடு கொடுக்காத அளவுக்கு நான் இதுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் டாலர் கேட்டு வாங்கிக்கிட்டே கண்டினியூவாக கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் ஹெவி டாலர் வேணுன்றவங்க பிங்க்ல இங்கே பாருங்க, இதுக்கே செம்மையாக இருக்குல்ல. இந்த மாதிரி போய்க்கலாம். வித் இயர் ட்ராப்ஸோடு வருது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது இயர் ட்ராப்ஸ். இந்த கலரும் இருக்குது, டோக்வைஸ் கலர் மாதிரி. இங்கே பாருங்கள், இது இன்னும் ஹெவியாக இல்லை இந்த லுக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல், இது வந்து அழகான ஒரு ப்ரைஸ் ரேஞ்சஸில் க்யூட்டாக பாருங்கள் லாங் வித் இயரிங்ஸ். ஸோ நம்மக்கிட்ட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வாங்குறவங்க வாங்கிட்டே இருப்பாங்க. நான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் கூட நிறைய பின் பண்ணேன். எக்ஸ்போலெல்லாம் கம்ப்ளீட்டாக எப்போவுமே ஜுவல்லரி 10% கூட கொண்டு வந்ததில்லை, அவ்வளோ ஸ்டாக் அவுட் ஆகிடும். இந்த வாட்டியும் சென்னை எக்ஸ்போலையும் மதுரை எக்ஸ்போலையும் அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயே வந்து பிளென்டி ஆஃப் ஜுவல்லரிஸ் ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். வெப்சைட்டில் கூட இன்னும் போஸ்ட் பண்ணல, ஏன்னா ஃபர்ஸ்ட் லைட்டாக வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணோம், ஸ்டாக் அவுட் ஆகிட்டே இருக்கு. அதனால நான் தான் சொல்லிட்டேன், ஐயோ இன்னும் 15 days தான் இருக்குது எக்ஸ்போக்கு, ப்ளீஸ் போஸ்டே பண்ணிடாதீங்க அப்படின்னு. அது கூட இல்லை, அதை விட கம்மியாக இருக்குது, 15 days கூட இல்லை. Feb 14 இல்லையா நம்ம சென்னை எக்ஸ்போ. ஸோ அதனால் ப்ளீஸ் நிறையா சென்னையில் இருக்கவங்க அங்கே வந்து நிறைய அஃபோர்டபுள் ரேஞ்ச் செக் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த கலெக்ஷன்ஸை கண்டிப்பாக அவைல் பண்ணிக்கோங்க, பிகாஸ் இது சூப்பர் பட்ஜெட்டில் இருக்குது.